Hi friends, welcome to DiniMiniSamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து Chicken Dynamite. இது ஒரு நல்ல ஸ்டார்டர் இல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். இது எப்படி பண்றதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த சிக்கன் டைனமைட் ரெசிபியில் மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. அதில் முதல் ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து மேரினேட் பண்ணோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி நான் வந்து 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எலும்பில்லாத கறி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, அது கூடவே 1/4 டீஸ்பூன் இது கார்லிக் பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெறும் பூண்டை வந்து விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு கொஞ்சம் போல் சோயா சாஸ் தேவை, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்ச சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம பெசரிக்கலாம். இந்த சோயா சாஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ நான் அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து இதை நம்ம பெசரிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கனை வந்து எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப்பு, நம்ம சிக்கன் டைனமைடுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெரி பெரி சாஸ். இந்த சாஸ்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் டைனமைட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதாவது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் டைனமைட்டில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு மிக்ஸில் வந்து போட்டு பெரட்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த மிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதே அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது கூடவே இந்த மிக்ஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு முட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், சிக்கனை நல்லா முட்டையை ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சிக்கனை பொரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த சிக்கனை வந்து எடுத்து இந்த மாவில் புரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மாவில் இந்த சிக்கனை புரட்டுங்க. சிக்கன் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி பெரட்டுங்க. அவ்வளோதான், எக்ஸஸ் மாவை உதறிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பண்ணணும். அவ்வளோதான், எல்லா சிக்கனையும் நல்லா அந்த மிக்ஸி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் பரட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒன்றா நம்ம ஆயிலில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாஸை ஊற்ற போகிறோம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாஸ் ஊற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சிக்கன்லேயும் இது கோட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்.
சாஸ் பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் டைனமைட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெருசாக காரம் கிடையாது இந்த ரெசிபியில். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறத விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின சஜஷன் இல்லைனா ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணியிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from DiniMiniSamayal.